வயல்களோட வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்ல பாரம்வேலி யூடியூப் சேனல் வந்திருக்கு. வயல்ல ஏதாவது பிரச்சனைனா பாரம்வேலி உதவிக்கு இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல துணை. பாரம்வேலியில நிறைய விவசாயிங்க அவங்க அனுபவங்க பத்தி பேசுறாங்க. எப்படி பயிர் செய்யுது, எப்படி பயிர்களை காப்பாத்துறது, என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்கன்னு விவாதிக்கிறாங்க. பாரம்வேலி வீடியோக்கள்ல தமிழ்நாட்டு விளையிற விதவிதமான காய்கறிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விதைக்கிறதுல இருந்து அறுவடை பண்றது வரைக்கும் எல்லா விதமான காய்கறிகளையும் பத்தி, கிழங்கு வகைகள், இலை வகைகள், பழ வகைகள் எல்லாத்தையும் பத்தியும் சொல்லி தராங்க. எப்படி இந்த பயிர்களை வளர்க்குது, பாதுகாக்குதுன்னு கத்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் மாதிரி வெயில்ல வளரக்கூடிய பயிர்கள் ரொம்ப முக்கியம். இந்த பயிர்களுக்கு நிறைய வெயில தேவை. அதனால வெயில நல்லா படுற இடத்துல இதெல்லாம் நடணும். இந்த பயிர்களுக்கு தண்ணீர் நல்லா வடியற மாதிரி இருக்கணும். நடவு பண்றப்போ நல்லா உரம் போட்ட மண்ணா இருக்கணும். நடவு பண்றதுல கவனமா இருந்தா பயிர்கள் நல்லா வளரும். கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் இதுல நிறைய வைட்டமின் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். இந்த காய்கறிகளை வச்சு நிறைய சமையல் செய்யலாம். கத்திரிக்காய் குழம்பு, தக்காளி ரசம், மிளகாய் குழம்பு இதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான சாப்பாடு. வாழை, பசலக்கீரை, முள்ளங்கி மாதிரி நெல்ல வரக்கூடிய பயிர்கள் தமிழ்நாட்டு விவசாயத்துல ரொம்ப முக்கியம். இந்த பயிர்களை கொஞ்சம் நிழல் இருக்க இடத்துல நடணும். இதுக்கும் தண்ணீர் நல்லா வடியற மாதிரி இருக்கணும். விவசாயம் பண்றப்போ நல்ல வளமான மண்ணா இருக்கணும். நடவு பந்துல சரியான கவனம் இருந்தா பயிர்கள் நல்லா வளரும். வாழை, பசலக்கீரை, முள்ளங்கி இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதையெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த காய்கறிகளை வச்சு வாழைத்தண்டு பொரியல், பசலக்கீரை துவையல், முள்ளங்கி சாம்பார் மாதிரி சமையல் செய்யலாம். இதெல்லாம் நம்ம ஊர் சமையல்ல முக்கியமானது. சரியான தண்ணீர் பாய்ச்சுறதும் உரம் போடுறதும் சேர்ந்து நிலையான விவசாயத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. தண்ணீர் பாய்ச்சுறது மண்ணு வளமா இருக்க உதவுது. உரம் போடுறது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. இரண்டையும் சரியா பயன்படுத்தினா அடிக்கடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால்தான் நிலையான விவசாயத்துல தண்ணீர் பாய்ச்சதும் உரம் போடுறதும் அடிப்படை. இது மண்ணு வளமா இருக்கவும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கவும் உதவுது. அதுவும் அடிக்கடி ஓட வேண்டிய அவசியம் இல்லாம். இதனால நம்ம பயிர்களும் அது வளரக்கூடிய நிலமும் ஆரோக்கியமா இருக்கும். திங்கள் கெடை வயல்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு வயல் தொழில். வெங்காயம், புள்ளங்காய், பருப்பு இதெல்லாம் திங்கள் கெடை வயல்கள். இந்த வயல்களுக்கு ரொம்ப நீர் தேவை. அதனால நல்லா நீர் பாய்ச்சி இருக்க இடத்துல தான் இந்த வயல்களை படிச்சு செய்யணும். இந்த வயல்களுக்கு நல்லா நீர் பாய்ச்சி இருக்கணும். படிச்சு செய்யும் போது நல்ல உருவா இருக்க மண்ணை உபயோகப்படுத்தணும். இந்த வயல்களுக்கு கடமை கட்ட ரொம்ப முக்கியம். கடமை கட்டினாதான் வயல்கள் நல்லா வளரும். வெங்காயம், புள்ளங்காய், பருப்பு இந்த வயல்கள் நிறைய வைட்டமின்கள் இருக்கு. இந்த வயல்களை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்ல சூஸ்ட் கிடைக்கும். இந்த வயல்களை உபயோகப்படுத்தி நிறைய சாப்பாடு செய்யலாம். வெங்காய குழம்பு, புள்ளங்காய் சூட்டு, பருப்பு சாதம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான சாப்பாடு. வெங்காயம், புள்ளங்காய், பருப்பு இந்த வயல்களை உபயோகப்படுத்தி நிறைய சாப்பாடு செய்யலாம். வெங்காய குழம்பு, புள்ளங்காய் சூட்டு, பருப்பு சாதம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான சாப்பாடு. பயிர்களுக்கு கடமைகளை வைக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. கடமைகளை வைக்கும் போது பயிர்கள் நல்லா வளரும். கடமைகளை வைக்கினால் பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது. கடமைகளை வைக்கும் போது பயிர்கள் படிப்படியா வளரும். மண் பரிசோதனை வயலோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். மண் பரிசோதனை மண்ணோட அமைப்பை மேம்படுத்த உதவுது. இது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அது படிப்படியா வளர உதவுது. மண் பரிசோதனை செய்ய நிறைய வழிகள் இருக்கு. மண் பரிசோதனை செய்யும் போது கடமைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மண் பரிசோதனை செய்யும் போது பயிர்கள் நல்லா வரும். இது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. மண் பரிசோதனை பயிர்கள் படிப்படியா வளர உதவுது. மண் பரிசோதனை செய்ய நிறைய வழி இருக்கு. மண் பரிசோதனை செய்யும் போது கடமைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இயற்கை விவசாயம் நாளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உணவு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம வாய்ப்பு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு நல்ல வழி. இயற்கை விவசாயம் நாளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உணவு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம வாய்ப்பு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு நல்ல வழி. இயற்கை விவசாயம் நாளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உணவு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம வாய்ப்பு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு நல்ல வழி. இயற்கை விவசாயம் நாளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உணவு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம வாய்ப்பு அறிவியலுக்கு இது ஒரு நல்ல வழி. நம்ம சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு நல்ல வழி. இயற்கை விவசாயம் கிராம புரட்சிக்கு ரொம்ப முக்கியம். இது பயிர்கள் வளர உதவுது. இது பயிர்களை காப்பாத்துது. இது பயிர்கள் வளர உதவுது. இயற்கை விவசாயம் கிராம புரட்சிக்கு ரொம்ப முக்கியம். இது பயிர்கள் வளர உதவுது. இது பயிர்களை காப்பாத்துது. இது பயிர்கள் வளர உதவுது. இயற்கை விவசாயம் கிராம புரட்சிக்கு ரொம்ப முக்கியம். இது பயிர்கள் வளர உதவுது. இது பயிர்களை காப்பாத்துது. இது பயிர்கள் வளர உதவுது. இயற்கை விவசாயம் கிராம புரட்சிக்கு ரொம்ப முக்கியம். இது பயிர்கள் வளர உதவுது. இது பயிர்களை காப்பாத்துது. இது பயிர்கள் வளர உதவுது.